அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆட்சியும் தங்கள் அநீதியான, சட்டவிரோதமான மற்றும் குற்றமிக்க போரில் நசுக்கப்பட்டு மறுக்க முடியாத வரலாற்று தோல்வியை சந்தித்துள்ளதாக ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஈரான் இந்த பெரும் வெற்றியை களத்தில் போராடிய வீரர்களின் தியாகத்தாலும் வீரத்தாலும், ஷஹீத் சையத் அலி கமேனியின் ரத்தத்தாலும், சையத் முஜ்தபா கமேனியின் ஞானமிக்க தலைமையாலும் பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரான் முன்மொழிந்த 10 அம்ச திட்டத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஈரானின் 10 அம்ச போர் நிறுத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க அமெரிக்கா உறுதிமொழி அளிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஹார்மோஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாடு தொடர வேண்டும். மூன்றாவதாக, ஈரானின் யுரேனியம் செறிவாக்கும் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். நான்காவதாக, அனைத்து முதன்மை பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக, 2ஆம் நிலை தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். ஆறாவதாக, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அனைத்து தீர்மானங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏழாவதாக, அணுசக்தி ஆளுநர் குழுவின் அனைத்து தீர்மானங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும். எட்டாவதாக, ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு பண இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். 9ஆவதாக, அமெரிக்க படைகள் பிராந்தியத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். 10ஆவதாக, லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் முடிவுக்கு வர வேண்டும். இவையே ஈரான் முன்னிறுத்தும் 10 முக்கிய போர் நிறுத்த கோரிக்கைகளாகும். அமெரிக்காவுடன் 2 வாரகால போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என ஈரான் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இது தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பிராந்திய மத்தியஸ்தத்தின் மூலம் சாத்தியமானது. இந்த ஏற்பாட்டின்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரான் ஆயுதப்படைகள் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இடைநிறுத்தும். மேலும் ஹார்மோஸ் நீரிணையில் அடுத்த 2 வாரங்களுக்கு பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்படும். இது ஈரான் ராணுவத்துடன் ஒருங்கிணைந்து தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளுடன் செய்யப்படும். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறுகையில், பாகிஸ்தான் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் வேண்டுகோளுக்கு இணங்கவும் அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பியதையும் ஈரானின் 10 அம்ச திட்டத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டதையும் கருத்தில் கொண்டு ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் இந்த இடைநிறுத்தத்தை அறிவிக்கிறேன். ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் நமது சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுத்தும் என்று அராக்சி கூறியிருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் உடனடியாக ஹார்மோஸ் நீரிணையை முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் திறக்க வேண்டும் என்பது இதன் நிபந்தனை. பாகிஸ்தான் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக டிரம்ப் கூறினார். இது இருதரப்பு போர் நிறுத்தம் என்றும் அமெரிக்காவின் பெரும்பாலான ராணுவ இலக்குகள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே அனைத்து ராணுவ இலக்குகளையும் வெட்டியிருக்கிறோம். ஈரானுடன் நீண்டகால அமைதி ஒப்பந்தம் குறித்து மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்கிறோம். மத்திய கிழக்கில் அமைதியும் ஏற்படும் என்று டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் அறிவித்த இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது என அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் அல் மயாதின் செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் மற்றும் அவர்களது கூட்டணி நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வருகிறது என பாகிஸ்தான் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தம் லெபனானையும் உள்ளடக்கியது. மேலும் பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளை ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்துக்கு அழைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மட்டும் இந்த போர் நிறுத்தத்துக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்துள்ளார். ஈரான், அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்ட 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் நெத்தன்யாஹு திடீரென முடிவில் மாற்று கருத்து எடுத்துள்ளார். ஈரான் உடனடியாக ஹார்மோஸ் நீரிணையை திறந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிராந்திய நாடுகள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்தினால் மட்டுமே டிரம்ப் எடுத்த 2 வார இடைநிறுத்த முடிவை இஸ்ரேல் ஆதரிக்கும். ஆனால் இந்த போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்காது என்று நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டவுடன் ஈரான் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தும். இந்த 2 வார காலத்தில் ஹார்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்து ஈரான் ஆயுதப்படைகளுடன் ஒருங்கிணைந்து தொழில்நுட்ப வரம்புகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, ஈரான் இடையே எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து CNN-க்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ப இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை பின்பற்றும் என்றாலும் இது தயக்கத்துடன் தான் என்று இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இன்னும் பல இலக்குகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளதால் ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர விரும்புவதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலியர்கள் கூறுகின்றனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $100 அளவை தாண்டி சரிந்து 16% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஈரான் தனது நிபந்தனைகளின் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை பெற்றுள்ளது. இது ஈரானின் முக்கிய ராஜதந்திர வெற்றி. ஈரான் அதிகாரிகள் புதன்கிழமை அறிவித்தபடி அமெரிக்காவுடன் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இது தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பிராந்திய மத்தியஸ்தத்தின் மூலம் சாத்தியமானது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரான் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை இடைநிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான ஹார்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்கிறது. இது ஈரான் ராணுவத்தின் ஒருங்கிணைப்பிலும் தொழில்நுட்ப மேற்பார்வையிலும் நடைபெறும். இந்த போர் நிறுத்தம் ஈரான் படைகளின் தியாகத்தையும் போர் தொடங்கிய நாள் முதல் மக்களின் தொடர் ஆதரவையும் பிரதிபலிப்பதாக அப்பாஸ் அராக்சி கூறினார். அமெரிக்கா ஈரானின் 10 அம்ச திட்டத்தின் பொது கட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையாக ஏற்றுக்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார்.
பாகிஸ்தான் பிரதமர் தனது அறிக்கையில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் அவர்களது கூட்டணி நாடுகளுடன் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாகவும் லெபனானும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலைமை இரவு முழுவதும் சுமார் 4 மணி நேரம் நீடித்தது. ஆனால் சிறிது நேரத்திலேயே இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் இந்த போர் நிறுத்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்று கூறினார். டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள மஸ்காரா நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்கள், கியாம் நகரத்தின் மீது பீரங்கி தாக்குதல்கள், தைர் நகரத்தின் மீது பல வான்வழி தாக்குதல்கள் லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு பிறகும் நடைபெற்றுள்ளன. ஹிஸ்புல்லா கமேனியின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, நாம் எதிரியை மண்டியிடச் செய்வோம் என லெபனான் அமைப்பான ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் குறித்து நேரடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியின் ஜனவரி மாத அறிக்கையையும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் கொடிகள் கிழிக்கப்பட்ட புகைப்படத்துடன் பகிர்ந்துள்ளது. நாம் எதிரியை மண்டியிடச் செய்வோம் என்று லெபனான் ஹிஸ்புல்லாவின் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஈரான் அதிகாரிகள், இந்த போர் நிறுத்தம் மக்களின் உறுதி, பொறுமை மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்துகிறது என ஈரான் அதிகாரிகள் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட இருவார போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரானின் வெற்றி என்று சித்தரித்து வருகின்றனர். ஏனெனில் இந்த போர் ஈரானின் நிபந்தனைகளின் அடிப்படையில் முடிவுக்கு வரும் என்று மக்களுக்கு உறுதியளித்திருந்தனர். ஈரானின் 10 கோரிக்கைகளை அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையாக ஏற்றுக்கொண்டதும், ட்ரம்ப் பெரும்பாலான பிரச்சனைகளில் இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கூறியதும் ஈரான் தனக்கு வேண்டியதை பெற்றுவிட்டது என்று அவர்கள் கருதுகின்றனர். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் உறுதி, பொறுமை மற்றும் தைரியம், நாட்டின் ஒற்றுமை ஆகியவற்றின் விளைவே இது என்று மக்களிடம் பெருமிதத்துடன் பேசுகின்றனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதல் நாளே ஈரான் தலைவர்களை கொன்று ஆட்சி சரிந்துவிடும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. கடந்த வாரங்களின் போராட்டம் ஈரான் தனது நாட்டை பாதுகாக்கும் திறன் கொண்டது என்பதை நிரூபித்துள்ளது. ட்ரம்ப் ஹார்மூஸ் நீரிணையில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அமெரிக்கா உதவும் என கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் ஹார்மூஸ் நீரிணையில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அமெரிக்கா உதவும் என்று கூறினார். நாங்கள் எல்லா வகையான பொருட்களையும் ஏற்றி எல்லாம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அங்கே இருப்போம். இது மத்திய கிழக்கின் பொன் யுகமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் பங்கு என்ன என்பது குறித்து மேலும் விவரம் தரவில்லை. ஆனால் ஈரான் புனர் நிர்மாண பணிகளை தொடங்கலாம் என்றும் கூறினார். முன்னதாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹார்மூஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களிடமிருந்து கட்டணம் வசூலித்து புனர் நிர்மாணத்துக்கு பயன்படுத்த ஈரானை அமெரிக்கா அனுமதிக்கும் என்று ஏபி செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இருவார போர் நிறுத்தத்தை ஈராக் படைகளும் பின்பற்றும். ஈரான் ஆதரவு கொண்ட ஈராக் ஆயுத குழுக்களின் கூட்டமைப்பான ஈராக் இஸ்லாமிய எதிர்ப்பு படை அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து ஈராக் மற்றும் பிராந்தியம் முழுவதும் தனது நடவடிக்கைகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்தும் என்று அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரில் இருவார போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் தெஹ்ரானில் மக்கள் அதிகாலையிலேயே கூடி வெற்றியை கொண்டாடினர். ஈரான் பிராந்திய பகைமைகளை நிறுத்துவதற்கான விரிவான போர் நிறுத்த திட்டத்தை முன்வைத்துள்ளதாக ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் ஈரான் மற்றும் அதன் நட்பு படைகள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்துதல், அமெரிக்க படைகளை பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுதல், ஈரான் பகுதியில் வெளிநாட்டு தளங்களிலிருந்து தாக்குதல் நடத்த அனுமதி மறுப்பு, புதிய போர் அமைப்புகளை அனுப்புவதை தடை செய்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் 2 வாரங்களுக்கு தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கப்பல்கள் மட்டுமே பாதுகாப்பான நெறிமுறையின் கீழ் செல்ல அனுமதிக்கப்படும். இதை ஈரான் மேற்பார்வையிட்டு ஒழுங்குபடுத்தும் என்றும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.